Hey friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிராக்கலான ஒரு வாட்டர் ரெசிபி தாங்க. இது அசிடிட்டி அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ரெமடினே சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிராக்கல் வாட்டரோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 1 லிட்டர் வார்ம் வாட்டர், 1 இன்ச் சினமன் ஸ்டிக், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் ஆம்லா ஜூஸ், ஒரு 3லேருந்து 4 துளசி இலை, அதுக்கப்புறம் 3லேருந்து 4 புதினா இலை. இது எல்லாத்தையுமே அந்த பாய்லிங் வாட்டரில் ஒரு 1 ஹவர் டிப் பண்ணி வைங்க. இது எல்லாத்தையுமே அந்த வார்ம் வாட்டரில் ஒரு 1 ஹவர் முங்குற அளவுக்கு வச்சுருங்க. இதை உங்கள் டெய்லி வாட்டராக கூட நீங்கள் இன்டேக் பண்ணலாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, துளசி நம்ம பாடியில் பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதோட ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பாடிக்கு கொடுக்கும். புதினா இலை டைஜஷனுக்குமே சரி, இல்லை நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குமே சரி ரொம்ப நல்லதுங்க. சினமன் இது ப்ராப்பராக டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. சீரகம் இதுவுமே டைஜஷனுக்கு ஒரு நல்ல ஃபேக்டராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆம்லா நம்ம வயிற்றில் ஆல்கலைன் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே சரி, இல்லை நம்ம ஓவரால் பாடியை பூஸ்ட் பண்ணுறதுக்குமே சரி, இந்த ஆம்லா ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக உங்கள் வாட்டரோட இன்டேக் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னா உங்கள் பாடியில் ப்ராப்பர் டைஜஷனுமே சரி அண்ட் கட் ஹெல்த்துமே சரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.